கடவுள் படைச்சிருக்கிற படைப்புகள்ல பூக்கள் அழகானவைகள். என்னென்ன நிறங்கள்லாம் இருக்குல்ல, வாசனையா இருக்கு, தேனீக்களை ஈர்க்குது. ஆண்டவர் சொல்றாரு, என்னத்தை உடுப்போன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா இவைகள் விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனா சாலமோன் ராஜா கூட இவங்கள மாதிரி உடுத்திருக்கல. உங்க பரமபிதா இவைகளை உடுத்துகிறான்னு சொல்றாரு. அப்ப இவைகளை பார்க்கிலும் நீங்க விசேஷித்தமானவர்கள் அல்லவா? இன்னைக்கு எந்த காரியத்தை பத்தியும் கவலைப்படாதீங்க. எப்படி இது நடக்க போகுது, எப்படி இதை செய்ய போறேன், எப்படி இந்த வேலையை நான் செஞ்சு முடிக்க போறேன், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் கரத்துல கொடுங்க, அவரை நம்புங்க, பொறுமையா செயல்படுங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் அவரை சார்ந்து கொள்ளுங்க. நீங்க நினைக்கிறத பார்க்கணும், ஆண்டவர் கிரியை செய்யறதுனால அந்த காரியம் மகிமையா இருக்கும், அற்புதமா நடக்கும். இந்த மலர்களை போல நீங்க நினைச்சதை விட கர்த்தர் அந்த காரியத்தை நேர்த்தியா வாய்க்க பண்ணி ஆச்சரியமா உங்களை துதிக்க வைப்பார். உங்க வாழ்க்கை அழகா இருக்கும், கர்த்தருக்கு மகிமையா இருக்கும். நீங்க சாலமோன் ராஜாவின் மகிமையை காட்டிலும் சாலமோனிலும் பெரியவர் உங்களில் இருக்கிறதுனால மகிமையான சாட்சியா, கர்த்தருக்கு சாட்சியா, மகிமையான வாழ்க்கையா வாழ்க்கை இருக்கும். God bless you.